அனைவருக்கும் வணக்கம். L4 L5 சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரியாக்கும் ஒரு காணொளி. இப்போ எளிய முறையில் புதிதாக வர்றவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி, தண்டுவடம் பாதிப்பு இது இரண்டாவது நாளினுடைய ஒரு சிகிச்சை. தம்பிக்கு கைகால் செயலிழப்பு, மூளையில் இரத்த கசிவு, பலவிதமான தம்பி சூழலில் வந்திருக்குது. அதுக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு கவனமாக பாருங்கள். தம்பிக்கு இந்த L4 L5 இப்போ கையெல்லாம் அப்படியே காலம் இழுக்குது. நேற்றையோடு இன்றைக்கி கொஞ்சம் சமாதானம், அவ்வளோதான். நேற்று 2 சிட்டிங். தம்பிக்கு சிறப்பான சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது துண்டு தலைமாடுக்கு துண்டு. இது அப்பயே ஒரே வாரத்தில் சரியாக்க வேண்டியது. இது ஒரு வருஷம் கழித்து வரணும் போது என்ன பண்ணுறது? எல்லாம் முரடு கட்டி போய் நரம்பு எல்லாம். எவ்வளோ பேர், நான் எவ்வளோ காலம், எவ்வளோ பேர்கள். முரடு கட்டிச்சு. முரடு கட்டி அதான் உடச்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் முரடு கட்டதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். நொண்டி நொண்டி நடக்கிறது அசிங்கம் தான் படுத்துவோம். காசு இருக்கும்போது தலைக்கடை இல்லாத ஆடினா 2 பேர் ஒருத்தவன் இந்த எம்ஜிஆர் பாட்டு. இந்த நிலைமை ஏதோ அது ஒரு பாட்டு ஒன்று, அந்த கோயில்கிட்ட போய் உட்காந்தேன். நான் ஒரு கோயில் ஒன்று கட்டணும்னு சொன்னால அங்கே போய் உட்காந்துருக்குள்ள அவன் அந்த மாரி பாட்டு பாடுறான். நான் பாடுறான் இந்த பழைய பாட்டு. இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டே அந்த மாதிரி சொல்லி ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. அப்படி திரும்பி படி. இந்த படம் தலை இந்த பக்கம் வச்சு, வடக்கு தலை வைக்காத, இந்த பக்கம் தலை வச்சு. இங்கே தலையை வைக்கணுமா? இந்த பக்கம் தலை வச்சு, கால் இருக்கிற இடம் தலை முடியுமா? முடியலாம். நான் ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். அப்படி பண்ணு 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 அவ்வளோதான். பண்ணு. இது ஒன்றும் பண்ண முடியலையா? பண்ண 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 எந்திரிச்சு உட்கார்றத விட இது எந்திரிக்க கூட முடியாது. பிறகு தூக்கமே இல்லையா? தூக்கம் நீங்கள் வர வச்சிருப்பா. நீங்கள் மத்தியானம் இன்றைக்கி கூட மத்தியானமாக தூங்க வச்சு தான் கவலைப்படுறேன். சரிதானே? என்ன பண்ணிடுறோம்?
மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் அங்கே அந்த கோயிலில். ஜெயத்தில் இருக்கேன் நான் போட்டுக்கிட்டேன். ஆமாங்க. படையில் ஒன்றும் இல்லை, அங்கே வேறு இடத்துக்கு போகணும், டவுன் உள்ள இருப்போம். டவுனில் இங்கே தான் இருக்கு, தானே இருக்கு விஷயமே. ஐயா போதும் ஐயா. இங்கே தானேப்பா இருக்கு. ஐயா போதும் ஐயா. ம் தாங்க முடியல ஐயா. அந்த கொழுப்புலாம் படுக்கக்குள்ள வலியாக வலிக்குது ஐயா. வலிக்கும், அது இருக்குல்ல, இது இருக்கு பாரு, இருக்கு பாரு, செம்ம வலிக்குது. தெரியுதா? இந்த சூனியம், அந்த சூனியத்தை கரெக்ட் பண்ண முதல்ல எல்லாம் தடுத்துட்டு இருக்குது, தடை பண்ணுது. நீங்கள் வரலன்னா ஒன்று இன்னும் நிறைய பாடுபடுத்திருக்கோம் ஒன்று இன்னைக்கு. ஐயோ இன்னைக்கு அமாவாசை இல்லையா, பயங்கரமான வேலை இது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்துட்டு வெளியில் போயிருக்கிறது. ஆமாம், திரும்ப தூண்டு இன்றைக்கி போயிருக்காங்க, செய்கிறது போயிருக்காங்கப்பா இன்றைக்கி. பொம்பளை போயிருக்கா, அதெல்லாம் ஒன்று தடை பண்ணி கட்டு போடணும். நீ சாப்பிட்டீங்கன்னா ஆட்டுக்கறி ஒன்று தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. வேறு எதுவும் அப்படி சாப்பிடணும்னா ஆட்டுக்கறி மாத்திரம் எடுத்துருவாங்க, சாப்பிட்டுங்க. வேறு எதுவும் கோழிலாம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. ஆமாம், இந்த சிகிச்சை முடிகிற வரைக்கும் மீன் கூட சாப்பிட்லாம், பிராய்லர் கோழி தொடவே கூடாது, கோழி கறி ஆகாது.
வீடியோ எடுத்த அண்ணன் வரல. இல்லைம்மா, நேற்று அண்ணன் ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்கல்ல. அவங்க இல்லை, ஒரு எக்ஸாம் போயிட்டார். அவர் இந்த ஊர் இல்லை, அவர் விருதாச்சலம். எப்பாரு அதான் ஸ்டாண்ட் வச்சு இருக்கிறோம்ல. அப்பாவும் நம்மளுக்கு எதுவும் சேர்த்து வைக்கல. அப்பா சேர்த்து வச்சிருக்காருப்பா. உங்களுக்கு பிள்ளைகளை 4 பிள்ளைகளை சேர்த்து வச்சிருக்காரு, அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்பா சேர்த்து வைக்கலன்னு சொல்கிறேன். நம்ம அப்பா என்னப்பா சேர்த்து வைக்கல, நம்ம தான்ப்பா. நீ சரியான கண்ட்ரோல் இல்லாமல் பிள்ளைதான் வைத்து மூத்தால் பிதாவின் சொற்புறுத்தி கேளால் கலைஞர் குடலால் கணவனை கருதிப்பாரால் தெல்லற வித்தை கற்றாலும் சீடன் தொண்ணு குருவை தேடால் உள்ள நோய் பெருக தேர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார். புரியுதா? அப்போ சின்ன பிள்ளையில அப்பா அம்மா பேச்சு கேட்டு நீ இருந்து அவங்ககிட்ட நீ உன்னுடைய சம்பாத்தியத்தை போகிற அவங்ககிட்ட கொடுத்துருந்தா உன எந்த நிலையில் இருந்திருப்பீங்க உன் குடும்பம்? அடிச்சு அடிச்சு அவர் திருத்தினாரு ஐயா. அடிச்சு அடிச்சு திருத்தி தான் வெல்லாமல் அங்கே போக வச்சாரு. ஓஹோ, அடிச்சு திருத்தி அங்கே போக வச்சாரு. அங்கே தான் இருந்து வளர்ந்தியா? அத்தை வீட்டில் தான் வளர்ந்தேன். அப்படி வளர்த்து சின்ன 7 வயசில் போனேன். 27 வயசு வரைக்கும் அத்தை தான் வளர்த்து. அப்படியா? வீட்டுக்கே வரல? வீட்டுக்கு எதுக்குமே அப்பா வருவான். அப்பா வந்து அம்மா வந்து பார்ப்பான். ஏதாவது ஒரு 10,000 20,000 50,000 ஏதாவது காய்ச்சி கொடுத்துரு, அதோட சரி. மற்ற பரவாயில்ல, அத்தை வீட்டுக்கே அங்கேயும் அதிகமாக ஒன்றும் அதிகமாக செய்யலையா? அவங்கள்ட்டையும் எதுவும் செய்யலை. காசெல்லாம் போயிருக்குப்பா, நிறைய போயிருக்குப்பா காசெல்லாம் நிறைய. நான் இங்கே தான் பார்த்துட்டேன், பூஜையில் பார்த்துட்டேன்ல. ஆனால் எல்லாருக்கும் நான் ஒன்றும் வச்சுக்கல, எல்லாருக்கும் செஞ்சேன். அது என்ன அந்த வந்து மட்டுக்கு ஆமாம்ப்பா, அந்த நரம்பு இறங்கிடுச்சு. அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வைக்க நாங்கள் தான் தண்டு வடங்க அந்த எலும்பு. சரி, விரைவில் கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன், கவலைப்படாத. அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்க, வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன். எனக்கு கனமாக வந்து அதிகமாக கொஞ்சம் நாளைக்கு வெயிட்டு கனமாக தூக்காத. எனக்கு சிங்கப்பூர் சரியான வாய்ப்பு அண்ணா ஒருத்தர் கொடுக்குறாரு. அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பண்ணிடுறேன், வெளிநாடு போக வைக்கிறேன்ப்பா. உங்களுக்கு நான் நல்ல மாதிரி அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களை பார்ப்பேன். செல்லு கொண்டு வாங்கிட்டு வந்து தரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு வந்து அதுக்கெல்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது. நான் எல்லாமே அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பண்ணிட்டேன், கவலைப்படாது. வெளிநாட்டுக்கு போகிறேன், இன்னும் 2 மாதத்தில் வெளிநாடு போகிறேன். உங்களுக்கு அப்படியே வந்து முறையாக பார்ப்பேன். நேற்று பேசி அனுப்பிச்சேன்ல, நான் சுத்தமாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு காலே அவருக்கு தான் போட்டேன். 10ஆம் தேதி சம்பளம் தானே அவருக்கு தான் இப்போ நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்குள்ளே தான் இப்போ 3 மாதத்தில் ரொம்ப மாட்டேங்குது. வெளிநாட்டுக்கு போய் முடியாத வந்தவங்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. அங்கேயே 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிவிட்டு என்ன ஒரு 10 நாள் 15 நாள் 5 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்க. ஒன்றும் முடியாத வந்து இங்கே தான் போட்டு சரி பண்ணி கொடுத்தேன். 2018 கொரோனா வந்தது இல்லை, வீட்டில் இருந்தேன்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இப்படி செத்துருவோமோன்னு பயம்லாம் வந்துச்சு. ஆமாம், நீ ஏன் பயப்பட? என்ன மனிதன் என்ன ஜாபரம், தற்கொலை பண்ணிக்கூடாது இருக்குது. இப்போ அந்த மூச்சு திணறல் வந்து இந்த மூச்சு திணறலாம் போயிச்சா இருக்கா? மூச்சுலாம் தெரியா போதையா இப்போ? ஆமாம், முதல்ல அங்கே இருக்கும்போது எப்படி இருந்தது? அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்ததா? அதெல்லாம் அடைக்கிற மாதிரி. இப்போ மூச்சுலாம் தெரியா இருந்துச்சு. எடுத்துக்கலாம் இப்போ, ஒன்றா தான்ப்பா எடுக்க முடியும், ஒரே நேரத்தில் பண்ண முடியாதுப்பா. எங்கெங்கே லாக்கு இருக்குது அந்த லாக்கெல்லாம் எடுக்கணுமில்ல. 72,000 நாடி நரம்புகளில் இருக்கிற லாக்கெல்லாம் எடுக்கிறோம், ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறோம். இந்த எலும்பு நரம்புகள்லாம் சரி பண்ணி தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஐயா? சாதப்படிப்பா, என் வீட்டில் தான் நீ வந்தீங்க. பாண்டியனா கேபிள் தான் வச்சுருக்காருல்ல. பாண்டியன் வந்து வைலாம்பூர் இல்லை, மயிலாம்பூர் பாண்டியன். அவருக்கெல்லாம் அம்மா வேலை. இப்போ பாண்டியனுக்கெல்லாம் தெரிஞ்சு அங்கே உடையாந்துருவாரு. சொல்லலாம், பாண்டியன் சொல்லலாம். பாண்டியனுக்கெல்லாம் கேபிள் வேலை அம்மா வேலை செஞ்சுருக்கேன். அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வீடு. தெரியும், பாண்டியன் தெரியும், அவங்க கூட்டாளி தானே. அப்போ மயிலாம்பூர் பூரா உங்களுக்கு தெரியல? எல்லாரையும் தெரியும்.
பாண்டியா அப்ப இந்த மெக்கானிக் வேலை செய்யறாருல பையன் ஒருத்தர் மணின்னு சொல்லிட்டு ஆள் எல்லாமே அப்புறம் மீஸ் வச்சிருக்காரு. எல்லாம் தெரியும். எப்போ நான் என் இடத்த தாண்டி தான் ஆசிரமம் தாண்டி தான் போகணும். அந்த எப்போ அங்கேருந்து வந்து பாலத்துக்கிட்ட அந்த வைரம் ரோடு இருக்குல்ல, இங்கேருந்து போகிறோம்ல, போய் பாலத்தை தாண்டின உடனே லெஃப்ட் சைடு பெரிய ஏரியா. அங்கெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சிருக்காங்க. இந்த வேலை கேபிள் வேலை மரம் ஏறதெல்லாம் அந்த மெக்கானிக் மணின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 தாரம் தான் நான் கல்யாணம். அவங்க அப்பாவுக்கு மீஸ் வச்சிருக்காரு. ஆமாம். அந்த மணி அந்த பையன் எங்கள் ஊரில் தான் மெக்கானிக் கடை வச்சிருக்காரு. சரி சரி வேணாம், ஒன்றும் பேச வேணாம், வீடியோ போயிட்டுருக்கு. சரி. உன்னை ரெடி ஆக்கி விட விட என் கடமை பண்ணித்தரேன், அவ்வளோதான். மட்டும் கால் ஐயா அதிகாரி